ஓம் சிவம். அன்பே சிவம், அனைத்தும் சிவம், முற்றும் சிவம், முடிவும் சிவம், முதலும் சிவம். இந்த உலக அளவில் எத்தனையோ நிகழ்வுகள் இன்றைக்கு கொடுமையாகவும் வறுமையாகவும் கோரணமாகவும் வேதனையாகவும் நிகழ்கொண்டு வருகின்றது. இருந்தாலும் அதில் அனைத்தும் ஆய்வு செய்து ஆராய்வதை விட நம் தமிழ்நாட்டையே எடுத்துக்கொள்வோம். இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வாழும் மக்கள் 10 கோடி உள்ளார்கள், பாண்டிச்சேரி உள்பட. இந்த 10 கோடி மக்கள் வம்சத்தொடரில் பிறக்கும் மக்கள் தொகை வாழ்வதற்கான பசுமை இடைவெளி, பசுமை மரங்கள் உள்ளதா என்று இதுவரை எந்த அரசும் ஆய்வு செய்து பார்க்கவில்லை. அவரவர் எவர் வந்தாலும் சரி, அவரவர் மக்களை வாழ வைக்க வழி தேடுவதும் அவர்களுடைய எதிர்காலத்தை நினைத்து வழி செய்து கொள்வதும் போன்ற நிகழ்வில் அவர் மனம் செல்லும் வழியில்தான் இதுவரை அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இனி இந்த பூமி நிலையில் என்ன உள்ளது என்று சற்று ஆய்வு செய்து பாருங்கள். இதை நம்மால் திருத்த முடியாது. காரணம், அவரவர் மனதில் தோன்றும் அறிவு பொருள்கள் பல வகையில் உள்ளது. அது இயற்கையின் தத்துவம். அது சிலவற்றை மாற்ற இயலாது. அதில் யாரும் குற்றம் கூறவும் முடியாது நிலையில் அவரவர் வாழ்ந்து வருகிறோம். இருந்தாலும் அறிவே ஆகாரம் என்று இறைவன் கூறும் பதில், அதாவது அறிவின் பயல்தானே உலகம் இயக்கமாகின்றது. அந்த அறிவு பாதை என்னவென்றால், இன்று டாக்டர்கள் பல வழியில் உள்ளார்கள். அதாவது ஒரு 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் அவர்கள் வேலை செய்தவர்களை அவர்கள் வேலையை ரத்து செய்து அவர்கள் கிணி எங்கும் தனித்து வைத்து செயல்படக்கூடாது என்று அரசு ரத்து செய்ய வேண்டும். அதே போன்று அரசு டாக்டர்கள் தனி கிணி வைத்து செயல்படக்கூடாது. அதே போன்று அவர்கள் 2 தலைமுறைக்கு அவர்கள் தொடர்ந்து வருபவரை சுத்தமாக அடியோடு ரத்து செய்ய வேண்டும். மக்கள் வாழ்வதற்கான இடைவெளியை நீங்கள் முதலில் கண்டறியுங்கள். அப்போதுதான் இதற்கு விடை புரியும். காரணம், இன்று பிறக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மா நிறைவடை செய்ய பூமியில் இடைவெளி வேகமாக குறைந்து வருவது தாங்களே அறிந்திருப்பீர்கள். அறிந்தும் புரிந்தும் அதை புரியாமல் வேகமாக செல்வது தவறென்றும் கூறலாம், குற்றம் என்றும் சொல்லலாம். ஆகினால் சிந்தித்து செயல்படுங்கள். இதுதான் இறைவன் கூறும் பதிலாகும். இதை மீறினால் இன்று போன்ற வரும் வைரஸ் எல்லாம் நம்மால் தடுக்க இயலாது. அன்று அந்த வைரஸில் வருவதற்கு உங்கள் சிந்தனைக்கும் உங்கள் மனசாட்சிக்கும் அது நன்மையாக கூட தெரியலாம். ஆனால் அவருடைய ஆத்மா மீண்டும் பிறவி எடுக்கும்போது இன்னும் கொடூரமாக நிலையில் செயல்படும். காரணம் ஒவ்வொரு மனிதனும் குற்றவாளிகளும் பெண் பித்தர்களும் பல வழியில் செல்லுபவர்கள். அந்த ஆத்மா மண்ணில் மறைந்தவுடன் அந்த உடல் மீண்டும் மண்ணானதும் பசுமைகள் வளரும். பசுமையிலிருந்து காற்று வெளிப்படும். காற்று சுவாசிக்கும் மனிதர்கள் அந்த உணர்வு தான் ஏற்படும். இது இயற்கை நீதி. இது நம்மால் மாற்ற இயலாது. ஆகினால் சட்டத்தை குறைக்க வேண்டும். அதே போன்று இன்று தமிழ்நாட்டில் மதுவிலக்கு இல்லாத நாடு கொண்டு வர முடியும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் இன்றைய கால முதல்வர். அது நடக்காத இயலாது. இது அவர் ஏதோ ஆத்மா திருத்தி கொள்கிறார்களா, இல்லை அவர் வேஷம் போடுகிறாரா, அவர் உள்ளத்துக்கு மட்டும்தான் புரியும். ஆகினால் இதை திருத்த முயலாது. இதை படிப்படியாக குறைக்க வேண்டும். எவ்வாறு குறைப்பது? பணம் தந்தால் அவர்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தார்களோ அந்த அளவுக்கு பாட்டில் தருவது தவறு. ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த அளவு தான் தர வேண்டும். ஒரு கட்டிங்கு தான் தர வேண்டும். அதை கட்டிங்கு சாப்பிட்டால் அடியோடு ரத்து செய்யக்கூடாது. உடலுக்கு ஆபத்து ஏற்படும். ஒரு கட்டிங்கு சாப்பிட்டு அவர் மனையோடு வாழ்ந்தால் அவருக்கு அந்த வெறி உணர்ச்சிகள் வராது. இந்த வெறி உணர்ச்சினால் மீண்டும் அந்த மனிதன் தீய செயலுக்கு செல்ல மாட்டான். பூமி நிலை கருதி செல்லாத மனிதன் அவருடைய ஆத்மா தூய்மை பெறும்போது நன்மை கிடைக்கும் என்பது இறைவன் வகுப்பாகும். ஆகையால் சிந்தித்து செயல்படுங்கள். ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம்.